ரைலீஸ் பேஜ் நம்பர் 66ல இருக்கிறது பார்த்திருப்போம். நேம் ஆல் த லைன் செக்மெண்ட்ஸ்னு குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு லைன்னா என்னது? லைன் செக்மெண்ட்னா என்னது? அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுதான் நெறைய பேருக்கு குழப்பம் வரும். சரியா? லைன்னா என்னன்னா, ஒரு லைன்னா இட் ஹாஸ் நோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், நோ எண்டிங் பாயிண்ட். அப்படியே போயிட்டே இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்? லைன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாரி ஆரோ மார்க் போட்டா என்ன? போயிட்டே இருக்கும். அண்ட் வாட் இஸ் அ லைன் செக்மெண்ட் அப்படின்னா, இட் ஹாஸ் அ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அண்ட் இட் ஹாஸ் அ எண்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா ஏபி ஒரு ரெப்ரசென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கு. இதுக்கு ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கு. இதுதான் என்ன சொல்லுவோம்? லைன் செக்மெண்ட்ன்னு சொல்லுவோம். லைன எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்படி டபுள் ஹெட்டட் ஆரோ மார்க்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லைன் செக்மெண்ட்ட எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கிளியரா? இப்போ இதுல எத்தன லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல லைனே கிடையாது. இப்ப நம்ம லைன் செக்மெண்ட் மட்டும் தான் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏ. ஏன்றது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இங்க இ ஒரு எண்டிங் பாயிண்ட். அப்போ ஏஇ. ஏஇஸ் ஒரு லைன் செக்மெண்ட். அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இ ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், பி ஒரு எண்டிங் பாயிண்ட். அப்போ இபி. இபி இஸ் அ லைன் செக்மெண்ட். அதுக்கப்புறம் ஏ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பி, ஏபி. AB is a line segment. Okay. AE is a line segment. AB is a line segment. அப்புறம் EB is a line segment. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா Cல இருந்து ஆரம்பிக்கலாம். CE is line segment. ஓகேவா? CE முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் EDயும் ஒரு லைன் செக்மெண்ட். ED is a line segment. அது முடிஞ்ச அப்புறம் என்னது? CD. CD is also a line segment. Clear? So this much. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. CD. இது ஒரு லைன் செக்மெண்ட். டோட்டலா இதுல எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கு.